அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. உங்களுடன் இணைவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ். இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கும் தலைப்பு தாய்மையில் ஆன்மீகம். இன்றைய இந்த பதிவை குறிப்பாக என்னுடைய தாயின் பாத கமலங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். அத்தோடு இப்பகிர்வை கேட்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் இந்த சமர்ப்பணம் உரித்தாகுக. அம்மா அம்மா வருவாயே, அன்பாய் முத்தம் தருவாயே, அம்மா உன்னை கண்டாலே அழுகை ஓடிப் போய்விடுமே. தமிழை கற்றுத் தந்திடுவாய், தத்தோ பித்தன பேசிடுவாய், அமுதம் அமுதம் என்றிடுவாய், அனைத்து முத்தம் தந்திடுவாய். உன்னை போலே அம்மாவும் உலகில் உண்டோ வேறொருவர், என்னை காக்கும் அம்மாவே எனக்கு தெய்வம் நீதானே. இக்கவிதையை சிறிய வயதில் சிறிய பிராயத்தில் என் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது. அவர் விரும்பும் வேளைகளில் இப்பாடலை என்னை பாடச் சொல்லி கேட்டு அவர் மகிழ்ந்த காலங்கள் சில. இன்று இந்த என்னுடைய பகிர்வை ஒரு சிறிய கதையின் மூலம் துவங்க சித்தமாக உள்ளேன். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு தாய் தன் மகனுடன் வசித்து வந்தாள். தாய்க்கு சரியாக பார்வை தெரியாது. கணவனை இழந்த பிறகு அவள் தன் மகனை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்தாள். மகன் அவளது ஒரே சொத்து. அவனை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்ற கனவுடன் பல சிரமங்களுக்கு இடையில் அவனை கல்விக்கூடத்திற்கு அனுப்பினாள். மகன் வளர்ந்து பெரியவனானான். நகரத்திற்கு சென்று நன்றாக படித்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. பிறகு ஒரு அழகான பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான். அவனுடைய சந்தோஷம் வானமளாவியது. ஒரு நாள் மகன் தன் மனைவியுடன் பேசிக்கொண்டிருந்த போது, என் அம்மாவை கிராமத்திலிருந்து நகரத்துக்கு அழைத்து வந்து நம்முடன் வைத்து கொள்ளலாம் என்றான். அவனுடைய மனைவிக்கும் அந்த கருத்து சரியெனப்பட்டது. சில நாட்கள் கழித்து வயதான தாயை நகரத்திற்கு அழைத்து வந்தான். ஆனால் நகரத்து வாழ்க்கை தாய்க்கு பழக்கமில்லை. அவளது மங்கலான கண்களால் எதையும் சரியாக பார்க்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் அவளது பழமையான உடைகளும் பழக்க வழக்கங்களும் மருமகளுக்கு பிடிக்கவில்லை. மருமகள் ஒரு நாள் கோபத்துடன், உங்கள் அம்மாவுடன் என்னால் வாழ முடியாது, அவள் பார்வையற்றவள், எதற்கெடுத்தாலும் என்னிடம் உதவி கேட்கிறாள் என்று மகனிடம் சண்டை போட்டாள். அத்தாயின் மகனும் குழப்பமடைந்தான். என் அம்மாவை ஒரு மூலையில் அடைத்து வைக்க முடியாது என்று நினைத்தான். அதனால் தன் தாயை ஒரு விடுதிக்கு அனுப்பி வைக்க முடிவு செய்தான். தாயிடம் சென்று, அம்மா உன்னை கிராமத்துக்கே அழைத்து செல்லப் போகிறேன் என்றான். தாய் கவலையுடன், நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நான் இங்கே இருந்தால் உனக்கும் உன் மனைவிக்கும் சங்கடமாக இருக்கிறது என தெரியும். நான் சென்று விடுகிறேன் என்றாள். மகன் தன் தாயை கிராமத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பி வந்தான். அவன் திரும்பி வந்ததும் ஒரு பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. புயலும் வந்தது. கிராமத்தில் வெள்ளம் வந்தது. மகன் மனது கலங்கியது. அவன் தன் தாயை குறித்து கவலைப்பட்டான். உடனடியாக காரை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு விரைந்தான். ஆனால் வெள்ளம் நிறைந்த சாலையில் காரை செலுத்த முடியவில்லை. பல சிரமங்களுக்கு இடையில் ஒரு வழியில் கிராமத்தை அடைந்தான். அங்கே வீடு இருந்த இடமே தெரியவில்லை. வீட்டின் ஓரத்தில் இருந்த ஒரு மரத்தின் அடியில் தாய் உட்கார்ந்திருந்தாள். தாய் அவனை பார்த்ததும், மகனே, நீ ஏன் இந்த கடுமையான புயலில் வந்தாய்? உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விட்டால் என்ன செய்வது என்று பயந்து, உடனே வீட்டுக்கு திரும்பு என்றாள். மகன் அவளது குரலை கேட்டு ஓடிப்போய் அணைத்து கொண்டான். அம்மா, ஏன் இங்கு இருக்கிறாய் என்று கேட்டான். தாய், வெள்ளம் வருவதற்குள் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன். நீ திரும்பி சென்ற பின் நீ வருவாயோ என பயந்து வீட்டுக்கு அருகில் வந்து உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னாள். மகன் தன் தாயின் தியாகத்தையும் தன்னலமற்ற அன்பையும் நினைத்து பெருமைப்பட்டான். தான் செய்த தவற்றை உணர்ந்து தாயை தன்னுடன் அழைத்துச் செல்ல முடிவு செய்தான். இக்கதையின் மூலம் தாயின் அன்பு என்பது விலைமதிப்பற்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தாயின் அன்பிற்கு ஈடாக எதுவும் இல்லை என்பதை இந்த கதை உணர்த்துகிறது அல்லவா? அன்பர்களே, தாய்தான் உலகத்தின் முதல் ஆசிரியர் என்று நான் சொன்னால் அது மிகையாகாது அல்லவா? ஒரு குழந்தைக்கு பண்பாடு, பழக்க வழக்கங்கள், நல்லொழுக்கம் ஆகிய அனைத்தையும் கற்றுத்தருவது தாய்தான். அவள் ஒரு குழந்தையின் முதல் வழிகாட்டி. வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதும் சீர்படுத்துவதும் அம்மாவின் புனிதமான அன்புதான். அவள் தரும் அரவணைப்பு, பாசம், பாதுகாப்பு ஆகிய அனைத்தும் ஈடு இணையற்றவை.
ஒரு குழந்தையை கருவில் சுமந்து பெற்றெடுப்பதில் தொடங்கி தன் வாழ்நாள் முழுவதும் நமக்காக தன்னை தியாகம் செய்கிறாள். தன் தூக்கத்தை தொலைத்து நம் நலனில் கவனம் செலுத்துகிறாள். நான் பார்த்த முதல் தெய்வம் என் அம்மா என்று கவிஞர்கள் சொல்வதுண்டு. அவளது கருணை, பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவை தெய்வீகமானவை. அம்மா என்ற சொல் கவிதைகளால், எழுத்துக்களால் முழுமையாக விவரிக்க முடியாத ஒரு உயிர் சித்திரம். அது உணர்வுகளை வெளிப்படுத்தும் சக்தி வாய்ந்த சொல். ஒரு குழந்தை வளரும்போது அதன் ஒவ்வொரு பருவத்திலும் தேவையான அனைத்தையும் கற்றுத்தந்து தேவைகளை பூர்த்தி செய்வது ஒரு தாயால் மட்டுமே முடியும். அன்பர்களே, தாயின் சிறப்புகள் எண்ணில் அடங்காதவை. அன்பு, தியாகம், பொறுமை என பல நற்பண்புகளின் வடிவமாக தாய் திகழ்கிறார். அவரை போற்றுவதற்கு ஒரு நாளோ ஒரு மொழியோ போதாது. தாயின் அன்பு நிபந்தனைகளற்றது. குழந்தைகள் எத்தகைய தவறு செய்தாலும் தாயின் மன்னிக்கும் குணம் அதை மறக்கச் செய்துவிடும். குழந்தைகளின் சுடு சொற்களையும் தாய் பெரிதாக பொருட்படுத்த மாட்டார். ஒரு தாய் தனது குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் தனது விருப்பங்களையும் தேவைகளையும் தியாகம் செய்கிறார். தன் குழந்தைக்கு நோய் வரும்போது அவளது இதயம் உடையும். உடலை குணப்படுத்துவதோடு மனதையும் குணப்படுத்தும் பொறுப்பு அவளுக்கே உரியது. தன் குழந்தையை பாதுகாக்க எதையும் செய்ய துணிபவர். குழந்தைகளுக்கு பண்பாடும் நல்ல பழக்க வழக்கங்களும் கற்றுக் கொடுப்பவர் தாய். தாய் குடும்பத்தினருக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கிறார். தன்னம்பிக்கை மற்றும் சுயமதிப்பு உணர்வை வளர்க்க உதவுகிறார். ஒரு குடும்பத்தின் முக்கிய அங்கம் தாய். குடும்ப உறுப்பினர்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவை வழங்கி ஆறுதல் மற்றும் அமைதிக்கு ஆதாரமாக விளங்குகிறார். ஒரு குழந்தை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வளர தாயுடனான பிணைப்பு மிகவும் முக்கியம். தாயின் அன்பு மற்றும் கவனிப்பு குழந்தைகளின் வாழ்க்கையில் ஓர் ஆழமான மற்றும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. தாயின் நம்பிக்கை குழந்தைகளை தங்கள் கனவுகளை நனவாக்க ஊக்குவிக்கிறது. அன்பர்களே, இந்து மதத்தில் தாய்க்கு மிகவும் உயர்ந்த புனிதமான இடம் உண்டு. தாயை தெய்வீகத்தின் வடிவமாக கருதி பல வழிகளில் போற்றி வருகின்றனர். மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த பழமையான பொன்மொழி தாய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. சிறு பிராயத்தில் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்ற ஒரு பாடலை மேடையில் பாடியதாக ஒரு ஞாபகம். அப்பிராயத்தில் அப்பாடலின் கருத்தை அவ்வளவாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் வளர வளர அப்பாடலில் பொதிந்துள்ள அர்த்தங்களை முழுமையாக புரிந்து கொண்டேன். அது தாய்க்கு மரியாதை செலுத்துவது கோயிலுக்கு செல்வதை விட புனிதமானது என்பதை குறிக்கிறது. இந்து மதத்தில் சக்தி வழிபாடு என்பது தாயின் வடிவத்தை குறிக்கிறது. பார்வதி, துர்கா, மாரியம்மன், காளி போன்ற பெண் தெய்வங்கள் தாய்மையின் பல்வேறு பரிமாணங்களை குறிக்கின்றன. மாரியம்மன் போன்ற நாட்டுப்புற தெய்வங்கள் மழை, வளம் மற்றும் செழிப்பை கொண்டு வருபவர்களாக போற்றப்படுகிறார்கள். ஒரு பெண்ணுக்கு தாய்மை என்பது ஒரு புனிதமான ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகிறது. கருவை சுமப்பது, பிரசவம் மற்றும் குழந்தையை வளர்ப்பது ஆகியவை ஒரு பெண்ணின் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்தும் ஒரு பயணமாக கருதப்படுகிறது. ரிக்வேதத்தில் தாய்மையின் சக்தி என்ற கருத்து முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சக்தி ஒரு பெண்ணின் உடல், மனம் மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதாக கூறுகிறது. தாய் தன்னுடைய சொந்த நலன்களை தியாகம் செய்து தன் குழந்தைகளின் நலனுக்காக வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணிக்கிறாள். இந்த தன்னலமற்ற அன்பு இந்து மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் ஒன்றான தியாகத்தின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. தாய் ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு, அன்பு மற்றும் ஆதரவின் மூலமாக இருக்கிறார். அவள் இல்லாத குடும்பம் அரவணைப்பு இல்லாதது போல் கருதப்படுகிறது. எனவே இந்து மதத்தில் தாயானவள் வெறும் ஒரு உறவு முறை அல்ல, அவள் தெய்வீகத்தின் ஒரு பகுதி. அவளது அன்பும் தியாகமும் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, சமூகத்திற்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறது. அம்மாவின் தியாகங்கள் அளவற்றவை. தனது குழந்தைகள் வளரவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் ஒதுக்கி வைத்து தன்னலம் கருதாமல் பல தியாகங்களை செய்கிறார். கருத்தரிக்கும் போது, குழந்தையை பிரசவிக்கும் போதும் தாயின் உடல் பல மாற்றங்களுக்கு உள்ளாகிறது. உடல் எடை அதிகரிப்பது, வயிறு தொங்குவது போன்ற மாற்றங்கள் நிரந்தரமாகின்றன. உடல்நிலை சரியில்லாத போதும் தனது பிள்ளைகளின் நலனுக்காக தான் ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து உழைக்கிறார்.
குழந்தை பிறந்த பிறகு இரவு நேரங்களில் குழந்தையை பராமரிப்பதற்காக தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்கிறார். பெரும்பாலான தாய்மார்கள் தங்களுடைய சொந்த கனவுகளையும் லட்சியங்களையும் ஒத்திவைத்து குழந்தைகளின் எதிர்காலத்தை நிர்மாணிக்க தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்ற பயம் எப்போதும் இருக்கும். இந்த கவலைகளையும் பயத்தையும் அவர் தனிமையில் அனுபவிக்கிறார். தாயாக மாறும் முன் இருந்த கவலையற்ற சுதந்திரமான வாழ்க்கையை தியாகம் செய்து தன் குழந்தைகளின் தேவைகள், விருப்பங்கள் மற்றும் எதிர்கால நலன்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கின்றார். அன்பர்களே, அம்மா தனது நேரத்தையும் சக்தியையும் முழுவதுமாக தன் குடும்பத்திற்காக அர்ப்பணம் செய்கிறார். குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவதற்காக தன்னுடைய பொழுதுபோக்குகளையும் நண்பர்களையும் ஒதுக்கி வைக்கிறார். தன்னுடைய தேவைகள், ஆசைகள் மற்றும் மகிழ்ச்சியை விட தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கையை அமைப்பதற்காக தன்னுடைய சுகபோகங்கள் மற்றும் வசதிகளையும் தியாகம் செய்கிறார். தனது குழந்தைகளை பராமரிப்பதற்காக பணியில் இருந்து வெளியேறுவது அல்லது பணிக்கு செல்வதை குறைத்துக் கொள்வது போன்ற தியாகங்களையும் செய்கிறார். சில தாய்மார்கள் தங்களுடைய உடல் தோற்றத்தை பற்றிய கவலைகளை தியாகம் செய்து தங்கள் குழந்தையை பராமரிப்பதில் கவனம் செலுத்துகிறார்கள். கர்ப்பம் மற்றும் பிரசவத்தால் ஏற்படும் உடல் மாற்றங்களை பற்றி கவலைப்படாமல் அதை கொண்டாடுகிறார்கள். இந்த தியாகங்கள் யாவும் அன்பு, பொறுமை மற்றும் நிபந்தனையற்ற அக்கறை ஆகியவற்றால் நிறைந்தவை. இவற்றிற்கான பலனை ஒரு தாயும் எதிர்பார்ப்பதில்லை. ஆனால் அவருடைய அன்பும் தியாகமும் அவரது குழந்தையின் வாழ்வில் நீடித்த ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அம்மாவின் தியாகங்கள் அளவற்றவை. தனது குழந்தைகள் வளரவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் ஒதுக்கி வைத்து தன்னலம் கருதாமல் பல தியாகங்களை செய்கிறார். உடல்நிலை சரியில்லாத போதும் தனது பிள்ளைகளின் நலனுக்காக தாய் ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து உழைக்கிறார். குழந்தை பிறந்த பிறகு இரவு நேரங்களில் குழந்தையை பராமரிப்பதற்காக தன்னுடைய தூக்கத்தையும் தியாகம் செய்கிறார். ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்ற பயம் எப்போதும் இருக்கும். இந்த கவலைகளையும் பயத்தையும் அவர் தனிமையில் அனுபவிக்கிறார். தாயாக மாறும் முன் இருந்த கவலையற்ற சுதந்திரமான வாழ்க்கையை தியாகம் செய்து தன் குழந்தைகளின் தேவைகள், விருப்பங்கள் மற்றும் எதிர்கால நலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறார். தனது நேரத்தையும் சக்தியையும் முழுவதுமாக தன் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறார். குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடுவதற்காக தன்னுடைய பொழுதுபோக்கு, தன்னுடைய இன்பங்கள், தன்னுடைய சுகங்கள் ஆகியவற்றையும் ஒதுக்கி வைக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கையை அமைப்பதற்காக தன்னுடைய சுகபோகங்கள் மற்றும் வசதிகளையும் தாராளமாக தியாகம் செய்பவர்தான் அம்மா. ஒரு தாயின் மதிப்பு என்பது விலைமதிப்பற்றது. அவரது அன்பு, அர்ப்பணிப்பு, பொறுமை, வழிகாட்டுதல் என அனைத்து நற்பண்புகளும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கும் வலிமை சேர்க்கிறது. தாயின் அன்பு தன்னலமற்றதும் நிபந்தனைகளற்றதும் ஆகும். குழந்தைகள் எத்தகைய தவறு செய்தாலும் ஒரு தாய் அவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டவராக இருப்பார். குழந்தைகள் வளர வளர இந்த அன்பு குறைவதில்லை, மாறாக மேலும் ஆழமாகிறது. தாயின் பொறுமை அளவற்றது. குழந்தைகளை வளர்ப்பதில் ஏற்படும் சவால்களையும் சிரமங்களையும் அவர் பொறுமையுடன் கையாள்கிறார். குழந்தைகளின் பிடிவாதம், தவறுகள் மற்றும் குறும்புகளை அமைதியாகவும் பொறுமையாகவும் எதிர்கொள்கிறார். ஒரு தாய் குழந்தைகளுக்கு பண்பாடு, நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கும் முதல் வழிகாட்டியாக உள்ளார். குழந்தைகள் வாழ்வில் சந்திக்கும் சவால்களின் போது உறுதுணையாக இருந்து சரியான பாதையை காட்டுகிறார். பிள்ளைகளின் தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையையும் வளர்க்க உதவுகிறார். குடும்பத்திற்காக தன் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். இது குழந்தைகளை வளர்ப்பதில் மட்டுமல்ல, வீட்டை நிர்வகிப்பதிலும் குடும்பத்திற்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவு அளிப்பதிலும் வெளிப்படுகிறது. குழந்தைகள் நல்லவர்களாகவும் பொறுப்புள்ளவர்களாகவும் வளர்வதற்கு தனது முழு முயற்சியையும் தருகிறார். தாய் என்பவள் மென்மையான இதயம் கொண்டவர் மட்டுமல்ல, கடுமையான சூழ்நிலைகளை சமாளிக்கும் மன உறுதியும் வலிமையையும் கொண்டவர். குடும்பத்திற்கு துணையாகவும் அரவணைப்பாகவும் இருந்து பல சவால்களை எதிர்கொள்கிறார். தன் குழந்தையை பாதுகாக்க ஒரு தாய் எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன் குழந்தைக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஒரு பெண் தாயாக மாறும்போது அவளுக்குள் பல உன்னதமான குணங்கள் மேலோங்குகின்றன. அன்பு, பொறுப்புணர்வு, தியாகம், பொறுமை, அர்ப்பணிப்பு போன்ற பண்புகள் அவளை ஒரு சிறந்த தாயாக மாற்றுகின்றன.
இந்த குணங்கள் அற்புதமான குணங்களாக ஒரு தாய்க்கு மட்டுமே உரித்ததாக உள்ளது. ஒரு பெண் தாயாகும் போது தன் குழந்தையின் மீது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத ஆழமான அன்பு பிறக்கிறது. இந்த அன்பு குழந்தையின் நிறம், உயரம், திறமை என எதனையும் சார்ந்தது அல்ல. இந்த அன்பு வாழ்நாள் முழுவதும் மாறாமல் இருக்கும். தன் குழந்தைகளுக்காக ஒரு பெண் தன் சொந்த விருப்பங்கள், ஓய்வு, தூக்கம் மற்றும் தனிப்பட்ட தேவைகளை கூட தியாகம் செய்ய தயாராக இருப்பாள். குழந்தையின் வளர்ச்சி, கல்வி, எதிர்காலம் என அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக தனது நேரத்தையும் சக்தியையும் முழுமையாக செலவிடுவாள். தாயான பிறகு குழந்தைகளின் எதிர்காலம், உடல்நலம், மகிழ்ச்சி என அனைத்திற்கும் ஒரு பெண் பொறுப்பேற்கிறாள். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது தன் கடமை என உணர்ந்து செயல்படுவாள். குழந்தைகளை வளர்ப்பதில் பல சவால்களும் சிரமங்களும் இருக்கும். ஒரு தாய் அதை கோபத்துடன் அல்லாமல் மிகுந்த பொறுமையுடன் கையாள கற்றுக்கொள்கிறாள். குழந்தையின் பிடிவாதம், தவறுகள் மற்றும் குறும்புகளை சகித்து அமைதியாக சமாளிப்பாள். ஒரு தாய் தனது குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம், பண்பாடு மற்றும் சமூக மதிப்புகளை கற்றுக் கொடுக்கும் முதல் ஆசிரியராகிறாள். குழந்தைகள் வாழ்க்கையில் சந்திக்கும் சவால்களின் போது உறுதுணையாக இருந்து சரியான பாதையை காட்டுவாள். அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் முக்கிய தூணாகவும் இருப்பாள். ஒரு தாய் தனது குடும்பத்திற்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவை அளிக்கிறாள். குழந்தைகளுக்கு பயம், கவலை அல்லது வருத்தம் ஏற்படும் போது அவர்களுக்கு ஆறுதல் அளித்து அவர்கள் பாதுகாப்பாக உணருமாறு செய்வாள். சிறந்த தாயாக மாற ஒரு பெண் தன்னைத்தானே புரிந்து கொள்வது அவசியம். தன்னுடைய பலம், பலவீனங்கள் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறாள். இந்த குணங்கள் அனைத்தும் ஒரு பெண்ணை முழுமையான தாயாக மாற்றுகின்றன. இந்த தனித்துவமான பண்புகள்தான் தாயின் அன்பையும் பெருமையையும் என்றென்றும் நிலைநிறுத்துகின்றன. தாயாக மாறுவது என்பது வெறுமனே ஓர் உடல் ரீதியான நிகழ்வு அல்ல. அது ஆழமான ஆன்மீக பயணத்தின் தொடக்கமும் கூட. தமிழ் கலாச்சாரத்திலும் ஆன்மீக மரபிலும் தாய்மை என்பது தெய்வீகமாக போற்றப்படுகிறது. தாய்மையின் ஆன்மீக பரிணாமங்கள் பல உள்ளன. தமிழ் ஆன்மீகத்தில் அன்னை, சக்தி, மாரியம்மன் போன்ற தெய்வங்கள் தாய்மைக்கும் படைப்பு சக்திக்கும் அடையாளமாக கருதப்படுகின்றன. ஒரு தாய் அந்த பராசக்தியின் ஒரு பகுதியாக உயிரை கருவில் சுமந்து உலகுக்கு ஒரு புதிய ஜீவனை கொண்டு வரும் தெய்வீக ஆற்றலை பெறுகிறாள். ஒரு தாய் தனது குழந்தைகள் வாழ்வின் நல்நெறிகளையும் ஒழுக்கத்தையும் விதைப்பதன் மூலம் அவர்களை ஆன்மீக பாதைக்கு வழிநடத்துகிறாள். தாய்மை ஒரு பெண்ணுக்கு தன்னலமற்ற அன்பையும் தியாகத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. தனது சொந்த விருப்பங்கள், ஓய்வு, கனவுகள் என அனைத்தையும் குழந்தைகளின் நலனுக்காக தியாகம் செய்வது ஒரு உயர்ந்த ஆன்மீக செயல். இந்த தியாகம் தன் ஆசைகளை துறந்து பிறருக்காக வாழ்வது என்ற ஆன்மீக கோட்பாட்டின் பிரதிபலிப்பு. குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ள சவால்களையும் சிரமங்களையும் தாய் பொறுமையுடன், சகிப்புத்தன்மையுடனும் கையாளுகிறாள். இது மனம், உடல் மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறந்த பயிற்சியாகும். இந்த மனப்பக்குவம் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியம். தாய்மை ஒரு பெண்ணை தன் சுயநலத்தை தாண்டி சிந்திக்க வைக்கிறது. குழந்தையின் மூலம் தனக்குள்ளே இருக்கும் தெய்வீக பண்புகளை அவள் உணர்கிறாள். இது ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் இருக்கிறான் என்ற ஆன்மீக பேருண்மையை அனுபவ ரீதியாக உணர்த்துகிறது. வேலைக்கு செல்லும் தாய்மார்கள் தங்கள் பல வேலைகளை சமாளித்து குடும்பத்திற்கும் ஆன்மீக உணர்வுடன் செயல்படுவார்கள். இந்த சிந்தனை எனப்படும் இறைவழி அன்றாட பணிகளை கூட ஆன்மீக ஒழுக்கங்களாக மாற்றி மன அமைதியையும் நோக்கத்தையும் வளர்க்கிறது. கிருஷ்ண பக்தியில் இருப்பது போல ஒரு தாய் தனது குழந்தைகளிடம் காட்டும் அன்பு ஈடு இணையற்ற பக்திக்கு சமம். இதுவே தாய்மையின் மூலம் ஒருவர் அடையக்கூடிய உயர்ந்த ஆன்மீக அனுபவம். தாய்மை என்பது வெறும் உறவு அல்ல. அது ஒரு பெண்ணை தெய்வீகத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஓர் ஆழமான ஆன்மீக அனுபவம். அந்த பயணத்தில் அவள் வெளிப்படுத்தும் அன்பு, பொறுமை மற்றும் தியாகம் போன்றவை அவளை மட்டுமல்லாமல் அவள் குழந்தைகளையும் ஆன்மீக வழியில் வழிநடத்துகின்றன. ஒரு பெண்ணின் தாயான ஆன்மீக பயணம் ஓர் ஆழ்ந்த அனுபவம். அது தன்னை அறிதல், தன்னலமற்ற அன்பு, தியாகம் மற்றும் பொறுமையின் மூலம் ஒரு பெண்ணை இறைத்தன்மைக்கு உயர்த்துகிறது. ஒரு தாய் தனது கருவில் ஓர் உயிரை சுமக்கும்போது படைப்பின் தெய்வீக சக்தியின் ஒரு பகுதியாக மாறுகிறாள்.
இது அன்னை பராசக்தியின் ரூபமாக தன்னை உணரும் ஓர் ஆன்மீக தொடக்கமாகும். குழந்தையை பிரசவிக்கும் போது தாய் மறுபிறவி எடுக்கிறாள். தன்னுடைய பழைய வாழ்க்கையை துறந்து புதிய பொறுப்புணர்வோடு ஓர் ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறாள். ஒரு தாயின் அன்பு நிபந்தனைகள் அற்றது. குழந்தைகளின் நலனுக்காகவும் தனது தூக்கம், ஓய்வு, விருப்பங்கள் என அனைத்தையும் தியாகம் செய்கிறாள். இந்த தன்னலமற்ற செயல் தனிமனித இன்பங்களை துறந்து பிறர் மகிழ்ச்சிக்கு வாழ்வது என்ற ஆன்மீக கொள்கைக்கு ஒத்ததாகும். குழந்தைகளை வளர்ப்பதில் ஏற்படும் சவால்கள் தாய்மையின் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் சோதிக்கின்றன. இந்த பொறுமை மனம், உடல் மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் ஆன்மீக பயிற்சியாக அமைகிறது. தாய்மை ஒரு பெண்ணை தனது சுயநலத்தை தாண்டி சிந்திக்க வைக்கிறது. குழந்தையின் மூலம் தனக்குள்ளே இருக்கும் தெய்வீக பண்புகளை அவள் உணர்கிறாள். இது ஒவ்வொரு உயிரிலும் இறைவன் இருக்கிறான் என்ற ஆன்மீக உண்மையை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஓர் ஆன்மீக தாய்க்கு குழந்தைக்கு உணவூட்டுவது, உடைகளை மாற்றுவது, அதனுடன் விளையாடுவது என ஒவ்வொரு செயலும் ஒருவித தவமாக மாறுகிறது. முழுமையான ஈடுபாட்டுடன் செய்யப்படும் எந்த கடமையும் ஆன்மீக பயிற்சியே என்பதை அவள் உணர்கிறாள். ஒரு பெண் தாயான பிறகு அவளிடம் ஏற்படும் ஆன்மீக புரிதல்கள் பல. தனது குழந்தையிடம் காட்டும் ஆழமான அன்பு தெய்வீக பக்தியின் வடிவம். இது குழந்தையை கடவுளாக பாவித்து அதன் மூலம் இறைவனை வழிபடும் ஒரு வகை பக்தி. ஒரு குழந்தையை பெற்று வளர்க்கும் அனுபவம் ஒரு பெண்ணை இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு மற்றும் ஆற்றல்களுடன் ஆழமாக இணைக்கிறது. தான் ஒரு சிறிய உயிர் அல்ல, மாறாக பிரபஞ்சத்தின் ஓர் அங்கம் என்பதை அவள் புரிந்து கொள்கிறாள். தாய்மை வாழ்வையின் உண்மையான நோக்கம் எது என்பதை உணர்த்துகிறது. செல்வத்தையும் புகழையும் தேடி அலையும் மனப்போக்கு நீங்கி அன்பு, பாசம் மற்றும் தியாகத்தில் வாழ்வதன் மூலமே உண்மையான ஆனந்தம் கிடைக்கிறது என்பதை ஒரு தாய் அறிகிறாள். ஆக தாயாக மாறும் ஒவ்வொரு பெண்ணும் ஓர் ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறாள். இந்த பயணத்தில் அவள் தன்னை அறிந்து தன்னலமற்ற அன்பு, தியாகம் மற்றும் பொறுமை ஆகியவற்றின் மூலம் தனது ஆன்மீக பரிமாணத்தை விரிவுபடுத்துகிறாள். தாயாக போகும் பெண்களுக்கு ஆன்மீகம் பல வழிகளில் துணை நிற்கும். உடல் நலம், மனநலம் மற்றும் குழந்தையின் வளர்ச்சி என பல நிலைகளில் ஆன்மீக பயிற்சி முக்கியமானது. இது வெறும் சடங்குகள் மட்டுமல்லாமல் ஆழமான மன அமைதியையும் ஆற்றலையும் அளிக்கும் ஒரு பயணமாகும். கர்ப்ப காலத்திலும் பிரசவத்தின் போதும் பெண்களுக்கு பயம், பதற்றம், மன அழுத்தம் போன்றவை ஏற்படுவது இயல்பு. தியானம், பிரார்த்தனை போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மனதை அமைதிப்படுத்தி இந்த எதிர்மறை உணர்வுகளை குறைக்க உதவும். தாய்மை பயணம் சவாலானது. ஆன்மீகம் வரவிருக்கும் தாய்மார்களுக்கு மன உறுதியையும் சகிப்புத்தன்மையையும் அளித்து சவால்களை சமாளிக்கும் ஆற்றலை கொடுக்கும். ஆன்மீக சிந்தனைகள் நேர்மறை எண்ணங்களை வளர்க்க உதவும். இது தாயின் மன ஆரோக்கியத்தை மேல்படுத்துவதோடு குழந்தையையும் நல்ல மனநிலையுடன் வளர்க்க உதவும். கர்ப்பிணி பெண்கள் தங்கள் கருவுடன் ஆன்மீக ரீதியாக தொடர்பு கொள்ள முடியும். கருவில் இருக்கும் குழந்தையிடம் பேசுதல், பாடுதல், ஆன்மீக நூல்களை படித்தல் போன்ற செயல்கள் தாய் சேய் பிணைப்பை வலுப்படுத்தும். கருவில் இருக்கும் குழந்தைக்கும் தாய்க்கும் இடையே ஒரு தெய்வீகமான பிணைப்பு உருவாகிறது. இந்த ஆன்மீக அன்பு குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைகிறது. பிரசவத்தின் போது ஏற்படும் வலியை சமாளிக்க ஆன்மீக பயிற்சிகள் உதவும். தியானம், மூச்சு பயிற்சி போன்ற நுட்பங்கள் உடல் மற்றும் மனதை ஒருமுகப்படுத்தி பிரசவத்தை எளிதாக்க உதவும். கடவுளின் மீது வைக்கும் நம்பிக்கை பிரசவத்தின் போது வரும் வலியை எதிர்கொள்ள தைரியம் அளிக்கிறது. இது தாய்க்கும் குழந்தைக்கும் ஆரோக்கியமான பிரசவத்திற்கு வழிவகுக்கிறது. கர்ப்ப காலத்தில் தாயின் மனநிலை, எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள் குழந்தையின் மீது ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஆன்மீக சிந்தனைகள் கொண்ட தாய்மார்கள் குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை விதைக்கிறார்கள். ஆன்மீக சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகள் தாயையும் குழந்தையையும் தீய சக்திகளிடமிருந்து காக்கும் ஒரு கவசமாக செயல்படுகிறது. இது அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. எனவே தாயாக போகும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆன்மீகம் ஒரு முக்கியமான வழிகாட்டியாக செயல்படுகிறது. அது தாயின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் குழந்தையின் எதிர்கால நலத்திற்கும் அடித்தளம் அமைக்கிறது. ஓர் ஆன்மீக தாயின் மதிப்புகள் வெறும் உலகியல் பண்புகளை தாண்டி ஆழ்ந்த ஆன்மீக புரிதல்கள் மற்றும் தெய்வீக குணங்களால் ஆனவை.
இவை குடும்பத்திற்குள் மட்டுமல்லாமல் சமூகத்திற்கும் வழிகாட்டும் ஒளியாக அமைகின்றன. ஓர் ஆன்மீக தாயின் அன்பு என்பது தனது குழந்தைகளை தன் உடலின் ஒரு பகுதியாக கருதி சுயநலம் இல்லாமல் நேசிக்கும் தெய்வீகமான அன்பாகும். இந்த அன்பு தனது சொந்த இன்பங்களை ஒதுக்கி வைத்து குழந்தைகளின் மகிழ்ச்சிக்கும் நலனுக்கும் முன்னுரிமை அளிக்கிறது. இதுவே மிக உயர்ந்த தியாகத்தின் வெளிப்பாடாகும். ஆன்மீக புரிதல்களால் ஒரு தாய் தனது குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம், ஆன்மீக பாதைகள் மற்றும் அறநெறிகளை போதிக்கும் முதல் குருவாக திகழ்கிறார். பிரச்சனைகள் ஏற்படும் போது அவள் வெளி உலக அறிவை மட்டும் நம்பாமல் ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தின் மூலம் சரியான வழியை காட்டுகிறாள். ஆன்மீக பயிற்சி ஒரு தாய்க்கு மிகுந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் வழங்குகிறது. குழந்தைகளை வளர்ப்பதில் ஏற்படும் சவால்களை ஆன்மீக பொறுமையுடன் கையாள்கிறார். இது அவளது மனதை கட்டுப்படுத்தவும் அமைதி காக்கவும் உதவுகிறது. ஓர் ஆன்மீக தாய் தனக்கு கிடைத்த தாய்மை பேற்றை ஒரு வரமாக கருதி அதற்காக பணிவுடனும் நன்றியுணர்வுடனும் இருக்கிறாள். தினசரி வாழ்வில் கிடைக்கும் சிறிய இன்பங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது அவளது வழக்கமாக இருக்கும். ஆன்மீக தாய் தனது குடும்பத்திற்காக கடவுளிடம் ஆழமான பக்தி மற்றும் நம்பிக்கை கொண்டவளாக இருக்கிறாள். பிரார்த்தனைகள் மூலம் தனது குடும்பத்தை பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல வழியை காட்டுகிறாள். ஓர் ஆன்மீக தாய்க்கு குடும்பத்தை நிர்வகிப்பதும் குழந்தைகளை பராமரிப்பதும் ஒரு விதமான சேவையாகும். இதை இவள் தெய்வீக கடமையாக கருதி மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்கிறாள். தன்னுடைய பணிகளை கடமையாக கருதி அதன் மூலம் ஆன்மீக வளர்ச்சியை அடைகிறாள். தியானம், மூச்சு பயிற்சி போன்ற ஆன்மீக பயிற்சிகள் ஒரு தாய்க்கு மன அமைதியையும் கடுமையான சூழ்நிலைகளை சமாளிக்கும் மன உறுதியையும் அளிக்கின்றன. இந்த அமைதி வீட்டில் ஓர் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி குடும்ப உறுப்பினர்களுக்கு நிம்மதியை தருகிறது. ஓர் ஆன்மீக தாயின் மதிப்புகள் வெறும் தற்காலிக இன்பங்களை நாடாமல் ஆன்மாவின் வளர்ச்சியையும் தெய்வீக அன்பையும் நோக்கிய பாதையாக அமைகின்றன. அன்பர்களே, குழந்தைகள் பெறுவதின் மூலம் மட்டும் ஒரு பெண் தாயாவதில்லை. இயற்கையிலேயே அவளுக்கு சக்தியின் வடிவம் கொடுக்கப்படுகிறது. பிறருக்கு பேதம் பார்க்காமல் ஒரு பெண் தூய்மையான அன்பு செலுத்துவதன் மூலமாக அவளுடைய தனித்துவம் வெளிப்படுகிறது. இத்தகைய சக்திகள் இணைந்து செயல்படுவதே பிரம்மகுமாரிகளின் ராஜயோக நிலையம். முன்பின் அறியாத யாவருக்கும் இன்முகத்துடன் ஞானம் போதித்து பசியை போக்க போஜனமும் இட்டு சேவை செய்வதில் அவர்களுக்கு நிகர் அவர்களேதான். எனவே தன்னலமற்ற ஆன்மீக சேவைகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் எந்த ஒரு பெண்ணும் ஒரு தாயே ஆவார். அன்பர்களே, இவ்வளவு நேரம் உங்களுடன் இந்த பகிர்வை பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு பகிர்வுடன் உங்களை சந்திப்பதில் ஆர்வமாக உள்ளேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பன் அருள் பிரகாஷ்.